Assalamualaikum, Manakam, virtual hugs to all of you and welcome back to my channel. And we're finally in the airport. Our vacation is going to begin. சார் பாருங்க ஜம்முன்னு உட்காந்து அவரோட தயிரோட சாப்பிட்டு இருக்கார். ஸோ லவுஞ்சுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இன் சென்னை ஏர்போர்ட். இட்ஸ் டேம் க்யூட். எனக்கு புதுசாக எது பார்த்தாலும் செம்ம எக்ஸைட் ஆகிடுவேன். ஸோ அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் அந்த செக்இன் கவுண்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு ஒயிட் கலர் கோலம் டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. என்னென்னா சிலது வந்து பாவம் பாதியிலே பிச்சுக்கிச்சு. பட் ஆனால் இட்ஸ் நைஸ், இட்ஸ் வெரி பிக். நிறைய புது புது கடையெல்லாம் இருக்குது. நிறைய எங்களால் ஷூட் பண்ண முடியல பிகாஸ் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அலவுட் ஆர் நாட். பட் கொஞ்சம் ஷூட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இதுக்குள்ளதான் எங்கள் கேட் நம்பர் ஒளிஞ்சிருக்கு. I am in the Pudu International Airport. I mean terminal in Chennai Airport. It's damn nice. சாரி, இங்கே பயங்கரமாக இன்னும் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த சத்தத்தோடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுதான் இங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட். there's அடையார் ஆனந்த பவன் which is so nice. அண்ட் KFC, அப்புறம் அங்கே வேறு ஏதோ மசாலா கிச்சன்னு. ஆனால் ஒரு கொடுமை என்னன்னா டேபிள் சேரே இல்லை இங்கே. அங்கே வந்து வெயிட்டிங் ஏரியா மாதிரி சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எதுவுமே நிம்மதியாக சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நிறைய காலி இடம் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் மேபி தே பிளான் ஃபார் டேபிள் சேர். ஆனால் அது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடு நாங்கள் ரெனோவேட் பண்ணும்போது கூட டைனிங் டேபிள் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. ஸோ மேபி அந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நாங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் எப்படி தப்பிச்சிருக்கோம் பாருங்களேன். நாங்கள் வரும்போது ஆக்சுவலி யாருமே இல்லை. ஃப்ரீயாக போய் நடந்து எங்கள் லக்கேஜை போட்டுட்டு வந்துட்டோம். பட் இப்போ பயங்கர க்ரௌட். ஜஸ்ட் மிஸ். So the lounge is looking very interesting and நாங்கள் போகிற இடம் வந்து I thought let me keep it a surprise. பட் தெரியலங்க, நான் அதுக்குள்ளே இன்ஸ்டாகிராமில் வளர்றதுனா நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த vlogல வந்து அது ஒரு சர்ப்ரைஸாகவே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் இந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறது தான் இந்த vlogல ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால் let's see how far this goes. I got my nails done. இது வந்து நான் வேர்ல்ட் கப் பார்க்கும்போது போட்ட மாதிரி தான் இன்னும் அந்த கலர் வந்து அவ்வளோ டார்க்காக இருக்குது. அண்ட் இதுதான் நான் புதுசாக பண்ணிக்கிட்ட மேனிக்யூர். I got some gel nail extensions I already had. அதில் ஒரு நியூ, இது ஆக்சுவலி இப்போ பார்க்கறதுக்கு பிளாக்காக இருக்குது. பட் கேன் யூ see சின்ன சின்ன ஸ்பார்க்கிள்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மிட் நைட் ப்ளூ கலர். அதில் I put some foil, பிங்க் கலர் foil எல்லாம் வச்சு இந்த ஜெல் நெயில் பாலிஷ் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். I got this done at Hadaza. Big salute to all the YouTubers who travel with full equipment and shoot the entire video with that equipment. ரொம்ப கஷ்டங்க. நானும் ராகவும் தனியாக போகும்போது மேபி தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேமரா இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இல்லை. பாருங்களேன், ஐம் ஸ்டில் ஸோ obsessed with my முடி. பட் டைம் வந்து இப்போது 10:30. எங்கள் ஃப்ளைட்டை வந்து போர்ட் பண்ண வேண்டிய டைம். பட் எனக்கு இது குட் மார்னிங் மாதிரி பிகாஸ் நான் லவுஞ்சில் தூங்கிட்டேன். சாலிடாக ஒரு 2 hours செம்ம தூக்கங்க. எழுந்து பார்த்தா எனக்கு எங்கே இருக்கேனே ஒரு செகண்ட் மறந்து போகிற அளவுக்கு செம்ம டீப் ஸ்லீப். சூப்பராக தூங்கியாச்சு. ராகவ் பாவம் தூங்கவே இல்லை பிகாஸ் ஹீ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. இப்போ ஃப்ளைட்டில் 2 பேரும் தூங்கிடுவோம். பட் இட்ஸ் நைஸ். நைட் ஃப்ளைட்னாலே இட் வில் பி அ லிட்டில் டிஃபிகல்ட் சம்டைம்ஸ் டு ஸ்லீப். ஆனால் எனக்கு எங்கே விட்டாலும் சூப்பராக தூங்கிடுவேன். அதனால இப்போது எங்களுக்கு பின்னாடி உட்காரவங்களுக்குலாம் போர்டிங், இதுக்கப்புறம் எங்கள் சீட்டுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். எங்கள் சீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே இந்த வருஷம் எப்படி செட்டில் ஆகிடுச்சு பாருங்க. பிளாங்கெட் போட்டு மேலே சீட் பெல்ட் போட்டுருக்காரு. ஸோ தட் நோபடி வில் டிஸ்டர்ப். ஆனால் நான் வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கலான்னு இருக்கேன் கொஞ்சம் நேரம். எக்ஸிட் இருக்குன்னா டேக் ஆஃப் 5:15 நான் மட்டும் ஒரு வீடியோவில். ஏன்னா நான் எப்போவுமே பெஸ்ட்டாக எப்போ தெரியுமா தூங்குவேன், ஒரு படத்தை போட்டோ இல்லை டிவியை ஆன் பண்ணிட்டு தான். பட் எனிவேஸ் இன்னைக்கு வந்து ஐ ஹேவ் அன் அஜெண்டா. அட்லீஸ்ட் ஒரு 15-20 minutes நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பெவரேஜ் எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நான் வச்சுருப்பேன். We got exit row seats. நாங்கள் சிங்கப்பூர் வந்துட்டோம்.
if you think எங்க ஹாலிடே சிங்கப்பூர்ல இருக்க போகுதுன்னா நோ 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 யூ ராங். இங்க இருந்து நாங்கள் வந்து ஒரு டிரான்சிட் ஃப்ளைட் பிடிச்சி எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போக போகிறோம். அங்கே தான் இந்த தடவை எங்களோட ஹாலிடே இருக்க போகுது. பட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு பி பேக் அட் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுங்கல்ல. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்போர்ட்ஸ். இட்ஸ் மேட் ஸோ வெல். இங்கே வந்து என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. பி இட் ஷாப்பிங் ஆர் ஈட்டிங் ஆர் ரெஸ்டிங், எல்லாமே இட்ஸ் அ வெரி வெல் பிளான்ட் ஏர்போர்ட். ஸோ மேக்ஸிமம் டிரான்சிட் ஃப்ளைட்ஸ் இருக்குன்னா ஐ திங்க் ஐ வுட் டோட்லி ரெக்கமெண்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஃபார் சில்லிங். ஸோ அதனால் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் இமிக்ரேஷன்லாம் தாண்டணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகிற இடத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சில் பண்ணலாம். ஹாய். ஸோ என்னோட ஃபுல் ஏர்போர்ட் லுக்கை உங்களுக்கு காட்டலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சூப்பரான லொக்கேஷன் இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் எனக்கு கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசினேன், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கர பிக்சரஸ்க்காக ஷூட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், ஐம் wearing like an H&M. இது ஏதோ ஒரு ஓவர் சைஸ் ஸ்வெட்டர் மாதிரி. அண்ட் தீஸ் பேண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ரம் H&M. ஆனால் லைட்டாக குட்டியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதுவும் நான் டர்க்கி போகும்போது வாங்கினேன். அண்ட் மை ஃபேவரட் ஃபுட்வேர் பிராண்ட் க்ராக்ஸ்லேருந்து ஐம் wearing like this நியான் ஜட்டாங்குன்னு ஒரு செருப்பு வித் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹீல். ஸோ ஐ வில் ஃபீல் கூல். அண்ட் இது வந்து ஈரோ ஷாப்ஸ்லேருந்து ஒரு பேக் பேக் அண்ட் இது ஒரு ஸ்லிங் பேக். ஸோ ஐ ஹேவ் லைக் மை ஃபோன், மை லிப் பாம், immediate things and all in this. Wait, அந்த லுக்குக்கு முன்னாடி let me show you something that I really love about Singapore Airlines. டென்டல் கிட். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிஸ்னஸ் கிளாஸ்க்கு தான் கொடுப்பாங்கல்ல. பட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் இட்ஸ் தேர் இன் தி எக்கானமி கிளாஸோட வாஷ்ரூம்லேயே. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நான் ஆக்சுவலி உள்ளே போகல. பட் தென் when I saw it, I requested for 2 sets so that we're in such an odd time in Singapore. ஸோ அதனால் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது வியர்டாக இருக்கும். ஆனால் பண்ணணும்னு ஞாபகப்படுத்தி எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஒரு டைமிங் இல்லை. பட் இருந்தாலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேயே கிடச்சது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இப்போ என்னோட ஃபுல் லுக் நீங்கள் பாருங்கள். அண்ட் ரப்பர் பேண்ட். I thought it'll be cute to kind of like, show you Raghav's outfit of the day for airport also. And avarum cute okay soltaru. So he is wearing like a sweatshirt. This is from Rare Rabbit, right? Rare Rabbit brand. And he is wearing jeans. Eppadi airport ku jeans pottu vararnu enakku theriyala. But adu vandu I think is from no, American Eagle. The denim. And he is wearing Birkenstock. In And he has a backpack which has 99% of my stuff because he's a cute, responsible husband. Thank you. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டே ஒரு சைட் சீயிங் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. போன தடவை நான் அங்கே வந்தப்போ கூட அந்த ஜூவல் சாங்கி அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்தது. பட் இப்போ சும்மா இந்த பியூட்டிஃபுல் நடந்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட இந்த மாதிரி சீனிக் ஸ்பாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய எங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க, மீனெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஏர்போர்ட்டாக நம்மளே வச்சுருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி நைஸ். பட் எனக்கு தான் நடக்க தெரியல. ஸோ இந்த 2 ஸ்பாட்ஸ் நாங்கள் பார்த்தாச்சு. இப்போ எங்கள் கேட்டு முன்னாடி போய் உட்காந்து கொஞ்சம் நல்லா தூங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ரெடி டு போர்ட் ஃப்ளைட் நம்பர் 2. ஸோ சிங்கப்பூர் சூரிய பகவான் வந்து பயங்கரமாக கிஸ் கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு சூப்பரான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கோட வித்தின் வெல்கம் டு அவர் செகண்ட் ஃப்ளைட். ஸோ இப்போ எவ்வளோ ஜர்னி எவ்வளோ நேரம்? 4 hours. 4 hours. So in 4 hours we will reach our final destination. I think I'm feeling much fresh because I took another nap and Raghav didn't. So in the flight it's Raghav's due to sleep well. Okay? நாங்க வந்திருக்கிற ஊர் ஸோ எங்கே வந்திருக்கோம்? ஹனாய் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சிட்டோம். செம்ம கியூ. ஹவா தெய்வமே, தேங்க்யூ. ஓ மை காட், யூடியூப் இஸ் மை லக்கி சாம். லிட்ரலி நாங்கள் இங்கே இமிக்ரேஷனில் செம்ம கியூங்க. அதில் வேற ஒரு
ஒரு வயசான தாத்தா பாட்டி, அவங்க எந்த ஊரு தெரியல, ஆனால் யூரோப் பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்க. செம்ம கேடி பர்கர்ஸ் மாதிரி நாங்கள் ஒரு லாங் லைனில் நின்றுட்டு இருந்தா ஒரு 15 பேர் நடுவில் பூரா வந்தாங்க. நான் அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி வரீங்க, நாங்கள் எல்லாம் வந்திருக்கோன்னா அவங்க ஏதோ இல்லை நோ டிஸ்கஷன், நாங்கள் வந்து இந்த லைனில் நின்னோம் அந்த லைனில் நின்னோம். அப்புறம் இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ராகவ கூப்பிட்டு அவங்க முன்னாடி போய் நின்ட்டேன், அவ்வளோதான். மற்றவங்க யாருமே எதுவுமே கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். பட் எனிவேஸ் ஃபைனலாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ இங்கே கீழே வந்தால் ராகுவோட பேக் வந்து அப்படியே அல்வா துண்டு மாதிரி கன்வேயர் பெல்ட்டில் போயிட்டு இருந்தது. அது தூக்கி வச்சாச்சு. என் பெல்ட் எங்கே காணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துருச்சு. உங்ககிட்ட பேசலான்னு வீடியோ ஆன் பண்ணி வந்துருச்சு. இது வந்து ஆக்சுவலி ராகவோட சூட் கேஸ், பட் மை திங்ஸ் ஆர் இன்சைட். எங்களோட தொக்கு கிக்கு எல்லாமே இது உள்ளதாக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் அது வந்து என் மாமியாரோட பெட்டி தட் வி ஹவ் பாரோட் ஃபார் த ட்ரிப். ஆல் செட் டு கோ. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இதுதாங்க இந்த ஊர். ஆக்சுவலி உள்ளே வந்து பயங்கர குளிராக இருக்குது ஏர்போர்ட் ஃப்ளைட்லாம். ஆனால் வெளில வந்தால் கிட்டத்தட்ட நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி இருக்குல்ல. இட்ஸ் குவைட் ஹாட். ஸோ இப்போ வந்து த பிளான் இஸ் டு ஃபர்ஸ்ட் கோ அண்ட் செக் இன் டு அவர் ஹோட்டலுக்கு போய் செக் இன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு நானும் ராகுவும் வெளில போகிறோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அண்ட் செகண்ட்லி ஒரு சிம் கார்டு, லோக்கல் சிம் கார்டு வாங்கணும். ராகவோட ஃபோனில் இன்டர்நேஷ்னல் ரோமிங் வந்து நாங்கள் சைன் அப் பண்ணிட்டு வந்திருந்தாலும் ஐ திங்க் ஹீ சா ஆன்லைன் சம்வேர் தட் இங்கே வந்து மற்ற ஊர் சிம் கார்டு நீங்கள் ரோமிங் போட்டாலும் சிக்னல் கிடைக்காது. பட் இங்கே வந்து ஒரு லோக்கல் டெலிகாம் சர்வீஸ் இருக்குது, இட்ஸ் கால்ட் வியர்டெல். அந்த சிம் கார்டு வாங்கினீங்கன்னா மோஸ்ட் ஏரியாஸ் ஐலண்ட்ஸ்லலாம் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வியர்டெல் சிம் கார்டு நாங்கள் வாங்கணும்னு இருக்கோம். அண்ட் எப்போவுமே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் இத்தனை தடவை நாங்கள் ட்ராவல் பண்ணதில் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஏர்போர்ட்டில் த ரேட்ஸ் வில் ஆல்வேஸ் பி லோவர். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்கள் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மார்க்கெட் பிளேஸ் போனீங்கன்னா அப்போ கொஞ்சம் உங்களுக்கு இட் குட் ஹார்ட்லி பி லைக் யூனோ ஒரு $1 ஒரு 2 எக்ஸ்ட்ரா கரன்சி உங்களுக்கு கிடைக்கலாம். பட் இருந்தாலும் தட் வில் பி அ பிக் டீல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ அதனால் அது பண்ணணும். அண்ட் இப்போதைக்கு எங்கள் வண்டி வரணும், நான் போய் நிழல் நிற்கவா. Responsible husband. முதல் சிப் ஆஃப் வியட்நாம் தண்ணி. ஆனால் இது எங்களுக்காக வச்சுருக்காங்களா இல்லை இப்போ இது குடிச்சதுனால எங்ககிட்ட காசு கேட்பாங்களா தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அப்படி நடக்குங்க. நாங்கள் டர்க்கி போகும்போது கூட இந்த மாதிரி தான் காரில் வச்சுட்டு இருந்தாங்க. ட்ரிப் ஃபுல்லாக காரில் இருக்கிற தண்ணியை நாங்கள் எடுத்து குடிச்சிட்டே இருந்தோம். எல்லாமே லைக் யூனோ நமக்காக தான் அப்படின்னு இருக்கும். கடைசி நாள் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கும்போது தண்ணி குடிச்சிங்களா, கொடுங்க பைசா அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இப்போது எதை பண்ணாலும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பட் வந்தாச்சு நாங்கள் காருக்குள்ளே. இப்போ ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். லெட் மீ ஷோ யூ a little bit of the city. ஹாய். ஸோ நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அகெயின் we're traveling through Pick Your Trail. Turkey, Kenya எல்லாமே we traveled with them and we had such a great time. Sorry, என்னோட மைக் வந்து இன்னும் என் லக்கேஜில் இருக்குது. I'll get that maybe from the next clip. உங்களுக்கு வந்து நல்ல ஆடியோ கிடைக்கும். ஸோ இப்போ செக்இன் பண்ணலான்னு கீழே போகும்போது they said that நாங்கள் ஏதோ ஒரு கிளப் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி தெரியவே தெரியாது, அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து செக்இன் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து டீ, காஃபி, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ், சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கர பந்தாவாக எங்கள் ட்ரிப் ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ரூம் ரெடி ஆயாச்சு. இருந்தாலும் இந்த கிளப் ரூம் வரைக்கும் வந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ஆரஞ்ச் ஜூஸ் நான் கூட நினச்சேங்க ஏதாவது ஒரு கேன் ஜூஸ் இல்லைன்னா அந்த ட்ராபி கேன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு. பட் இட்ஸ் ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்ட் அண்ட் ஆப்பிள் பை, ஆப்பிள் டார்ட் சாப்பிட்டுருக்கோம். ஹாய். ஸோ ஃபைனலி ஒரு நான் ரூம் வாங்க உங்களுக்கு ஒரு குட்டி ரூம் டூர் காட்டுறோம். வாஷ்ரூம் ஆஃபீஸ் ரூம் எடுத்த உடனே பாத்ரூம். பட் ஹோட்டல் பாத்ரூம் இருந்தாலும் நிம்மதியாக பாத்ரூம் டூர் காமிக்கலாம். இங்கே வந்து there's a shower cubicle and இங்கே everybody knows what it's for. Then there's the main wash basin with like a big mirror and இது வந்து நீங்கள் ஷேவ் ட்ரிம்லாம் பண்ணிக்கணும்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் 2 தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க. Then there are hand towels, tissues. நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். And a bathtub. Oh my god, I just love taking a bath every time I'm on vacation. நல்ல சுடு தண்ணியில் ஹிப்போபொட்டமஸ் மாதிரி ஊறினோன்னா செம்ம ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் கிடைக்கும். வெளில வந்த உடனே let's get into the room. This is the cupboard. இப்படி வரியா? ஸோ இங்கே they've given us bathrobes and அந்த ஹோட்டல் சப்பல். இதை நான் இங்கே யூஸ் பண்ணனாலும் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டல் சப்பல். தென் இதில் வந்து ஹேர் ட்ரையர், அயர்ன் பாக்ஸ்,
safe irukku for all of our needs. Then our luggage has been brought to the room. There is a television. Enna varum theriyadhu, but there is a television. அப்புறம் இங்க வந்து luggage open பண்ற space வச்சிருக்காங்க. This is like a huge study table which I will obviously use as a dresser. And இங்க ஒரு சூப்பரான பெரிய mirror கொடுத்திருக்காங்க. இங்க it's our welcome note from Pick Your Trail. So cute. So they've just welcomed Raghav and I with a box of chocolates in the Sheraton Hotel la irundha. Then this is like a nice lounging space, footrest oda or superana sofa. This is our view of the lake. Idu enna lake nu enakku theriyala, but we got a lake view room this time. Our massive bed with 4 pillows. ஹோட்டல்ல ஆக்சுவலி என்ன தெரியுமா, 4 பில்லோ கொடுத்துருந்தாங்கன்னா 2 பில்லோ வந்து சாஃப்ட் பில்லோவா இருக்கும், 2 பில்லோ வந்து கொஞ்சம் ஹார்ட் பில்லோவா இருக்கும். ஸோ உங்களோட ப்ரெஃபரன்ஸ் என்னவோ நீங்க அதை யூஸ் பண்ணி தூங்கிக்கலாம்ங்கிறது தான் பாயிண்ட். எல்லாமே சொல்லிட்டேனா? So இதுதான் எங்க ரூம். With this room tour, I think I will end this video and start the next one because இப்போ நாங்க dress change பண்ணிட்டு quick we're going to go get a SIM card, money exchange, and then we're going to go to a place that's like super duper famous in Hanoi. I think Hanoi னு சொன்னாலே எல்லா ரீல்ஸ்லயும் இது வரும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெயின் வர மாதிரி ஒரு ரயில்வே ட்ராக். ஸோ அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ அது வந்து இன்னொரு vlogல நீங்கள் பார்ப்பீங்க. Thank you so much and virtual hugs எல்லாருக்குமே for watching this video throughout. Lots and lots and lots of love and நிறைய வியட்நாம் மெமரிஸ் நம்ம சேர்ந்து கிரியேட் பண்ணலாம். பாய். எதுவுமே வந்து இங்கிலீஷ்லேயே இல்லைங்க, எல்லாமே வந்து இவங்க ஊர் பாஷையிலே இருக்குது. ஸோ ஒன்றுமே புரியல. பக்கத்தில் போய் நின்னா நம்ம மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.